போதுமே. பிரியமானவர்களே, அதாவது படிக்கணுமே, பைபிள் படிக்கும் போது படிக்கணுமே படிக்கிறதுனால நமக்கு எந்த லாபம் கிடையாது. நம்ம வேணா சொல்லலாம், இன்னைக்கு நான் என்ன படித்தேன், பைபிள் படிச்சேன்னா அதை எப்படி எடுத்து படிக்கிறேன். நம்ம கிட்ட விருப்பமே இல்லாமல் ஒருத்தங்க பேசுறாங்கன்னா நம்மளால அவங்க கிட்ட பேச முடியுமா? அப்போ நம்ம ஐயோ படிக்கணுமே பைபிள் திறந்தா எப்படி ரேமா வெளிப்படும், வார்த்தை வெளிப்படும். வேத பாரகருக்கு பரிசேயருக்கு வெளிப்படாத, அவங்க எல்லாம் ஆலயத்தில் இருந்தாங்க, வெளிப்படாத வார்த்தை வனாந்திரத்தில் இருந்த யோவான் ஸ்நானனுக்கு வெளிப்பட்டது. ஏன்? அவன் விரும்பினான். ஏலிக்கு வெளிப்படாத வார்த்தை, சீனியர் ஏலிக்கு வெளிப்படாத வார்த்தை ஒரு சின்ன பிள்ளையாண்டான் சாமுவேலுக்கு வெளிப்பட்டது. ஏன்? ஒருத்தன் விரும்பல, இன்னொருத்தன் விரும்பினான். என் ஆண்டவர் பதவியை வைத்தும் அனுபவத்தை வைத்தும் பேசுகிறவர் அல்ல. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். எந்த அளவுக்கு விரும்புகிறோம், எந்த அளவுக்கு செய்யறத முழுமனதா செய்யறோம். கர்த்தருக்கென்று ஜெபிக்கிறதாகட்டும், ஆராதிக்கிறதாகட்டும், ஊழியம் செய்கிறதாகட்டும், தேவனை சேவிக்கிறதாகட்டும், கர்த்தருக்கென்று செயல்படுகிறதாகட்டும், எப்படி செய்கிறோம்? முழு மனதோடு. நாம் முழு மனதோடு செய்யாத ஒன்றையுமே தேவனால் என்ன செய்ய முடியாது தெரியுமா? அங்கீகரிக்க முடியாது. அப்ப நான் ஒரு காரியத்தை மனப்பூர்வமா செய்யலைன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டுன்னா அவர் தள்ளிதான் நிற்பார். ஆமென். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அநேகர் அவர் மேல விசுவாசம் வைத்தார்கள், ஆனாலும் அவர் அவர்களை நம்பி இணங்கவில்லை. என்ன அருமையான வார்த்தை! இணங்கலையா? அப்படி கொஞ்சம் தள்ளி ஒரு டிஸ்டன்ஸ் அப்படி கீப் பண்ணிட்டே இருக்கிறார். என் லைஃப்ல அப்படி இருக்கவே கூடாது. நம்ம லைஃப்ல ஆண்டவர் அப்படி இருக்கவே கூடாது. நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம், ஆனாலும் ஆண்டவர் நான் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறேன், கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறேன். ஏன்? மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அமட்சியா முழு இருதயத்தோடு அப்படி செய்யவில்லை. ஆனால் பவுல் வாழ்க்கையில் நீங்க பார்க்கும்போது, ஆமேன், தமஸ்குக்கு போகிற வழியில் கர்த்தர் அவனை சந்திக்கும் போது அவன் முதல்ல சித்தத்தை கேட்கிறான். அப்போஸ்தலர் 9:6. ஆமேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற 2 சித்தத்தை கேட்கிறான். ஆண்டவர் சொல்ல, நீ தமஸ்குக்கு போ, அங்கே நான் உனக்கு தெரிவிப்பேன். அங்கே அவன் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். சித்தம் இன்னதென்பதை அறிந்த பிறகு அவன் செவி சாய்க்கிறான். அப்போஸ்தலர் 26:19. அப்போஸ்தலர் 26:19. அகிரிப்பா ராஜா கிட்ட தன் சாட்சியை சொல்லும் போது, அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. இப்போ செவி சாய்க்கிறான். செவி சாய்ச்சிட்டு செய்யணும். எப்படி செய்யறான்? செய்யணுமேனா செய்யறான்? இல்ல. பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் ஆசையாய் தொடர்ந்து. இவர் எப்படி பண்றாரு தெரியுமா? ஆசையாய். ஒருத்தன் செய்யணுமே, 2 பேரும் செய்யறாங்க. அவனும் அமட்சியாவும் கீழ்ப்படுகிறான், பவுலும் கீழ்ப்படுகிறான். ஒருத்தன் செய்யணுமேனு செய்யறான், இன்னொருத்தன் ஆசையா செய்யறான். செய்யணுமேனு செய்யறவன் வாழ்க்கையில கொஞ்சம் தள்ளி நிற்கிறார் ஆண்டவர். ஆசையா செய்யறவன் வாழ்க்கையில இணைந்து நிற்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்கங்கிறதெல்லாம் 2வது மேட்டர். எப்படி ஜெபம் பண்றீங்கங்கிறதா ஃபர்ஸ்ட் மேட்டர். நம்ம இன்னைக்கு மைண்ட் எப்படி ஆயிட்டுனா, எப்படி எவ்வளவு நேரம் இன்னைக்கு ஜெபம் பண்ண, எவ்வளவு நேரம் இதுதான் நமக்கு. அதுல ஒரு திருப்தி அடைகிறோம். நான் திருப்தி அடைய செய்யறதல்ல ஜெபம், நான் யாரிடத்தில் ஏறெடுக்கிறேனோ அவர் திருப்தி அடைய செய்யறது. ஆமென். அவர் திருப்தி அடைந்தார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆட்கொள்ளும். நாம் ஒரு 2 மணிக்கு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமும் புலம்பல் பாடிட்டு இருக்கிறேன்னா எனக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? 2 மணிக்கு அப்படி நெட்டு முழங்கால் நின்று கையை அப்படி உயர்த்தி அப்படி வச்சு, ஆமென், போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ். ஆமென். நல்ல வேளை ஆண்டவருக்கு வாட்ஸ்அப் இல்லை.
ஹல்லேலூயா. அவருக்கு பிடிக்குதா? அதான் தாவீது அழகா கேட்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரோம். ஏன் ஏசாயா 48 சங்கீதம் 32 நான் உனக்கு போதித்து காட்டுவேன்னு நிறுத்திட்டாரு. ஆனா ஏசாயா 48 நான் நடத்துவேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அதுக்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே பிரியமானவன் செய்கிற செயல், பிரியமானவனுடைய செயல். ஆண்டவர் சொல், நான் நடத்துவேன் அவனை நான் தான் நடத்துவேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். அவ்வளவுதான், ஆவியானவர் அவரை அப்படி தூக்கிட்டே போயிட்டார். என்ன கண்ட்ரோலுங்க. ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த ஃபுல் கண்ட்ரோல்ல நம்ம வந்துட்டோம்னா நம்ம லைஃப் சேஃப் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது எனக்காக பயன்படுத்துகிற வண்ணத்தில் நான் வைக்கக்கூடாது. எனக்காக ஆவியானவரை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? சும்மா சொல்லுங்க. ஆண்டவரே இப்படி கேட்டா, ஹல்லேலூயா. நம்ம அதாவது சில நேரத்தில் அதான் அவரை துக்கப்படுத்துறது மாதிரி இருக்கும். அவர் யார் தெரியுமாங்க? திரித்துவங்கிற வேர்டு பைபிளில் கிடையாது. ஆனால் பரிசுத்தவான்கள் ஏன் இந்த திரித்துவம் அப்படிங்கிற வேர்டை சொன்னாங்க அப்படின்னா, அவர் அப்படிதான் பிதாவாகிய தேவன் எப்படியோ அப்படியே தான் குமாரனாகிய கிறிஸ்து எப்படியோ அதுல கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கூட குறையாதவர் தான் பரிசுத்த ஆவியானவர். குமாரனாகிய கிறிஸ்து மாம்சமாக இந்த பூமியில வந்தார். அதனால நமக்கு காண்பிக்கப்பட்டார். தேவனுடைய தற்சரவும் கண்களுக்கு தெரியப்பட்டார். ஆனால் ஆவியானவர் அப்படி அல்ல, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். இப்போ இந்த ஹாலில், இந்த சர்ச்சில் திடீர்னு ஜீசஸ் உள்ள அப்படி என்ட்ராய் வராருன்னு எங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? மயங்கி விழுந்து இடப்பானே. வேற என்ன பண்ணுவோம்? 3 வருஷம் கூட இந்த சீஷர்களே ஐயோ பேயின்னு கத்துனாங்க. நம்ம எல்லாம் சொல்லவா வேணும்? நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம் இல்லை? எவ்வளோ அதே ரெஸ்பெக்ட் தான் நம்ம யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? ஆனால் நம்ம அவரை எப்போ தெரியுமா யூஸ் பண்ணுறோம்? ஆண்டவரே, 2வது பாட்டுக்கெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கணும் என் கூட. அந்த 3வது பாட்டில் டெம்போ கூட்டும் போது என்னை அப்படி ஆக்கி விட்டுட்டு நான் ஒரு 4 அந்நிய பாஷை பேசுவேன். அதுக்கப்புறம் செய்தி டைமில் அனௌன்ஸ்மெண்ட் எடுத்துருங்க. ஆமாம், அதோட முடிஞ்சு. அடுத்த 6 நாள் எதுவுமே சொல்லாதீங்க ஆண்டவரே. எதுவுமே அந்த போதித்து நடக்க வேண்டிய வழியை ஆவியானவரும் போக ஒட்டாது இருந்தார். என்ன வேடுங்க அது? இந்த பவுலை பிடிச்சு நெல்லு. ஏன் இப்படி நம்ம லைஃப்ல வரமாட்டேங்குது? அவன் பிரயத்தன். அதாவது நான் தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை நான் முயற்சித்தாலும் அது முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி என்ன இன்னொரு டைரக்ஷன்ல கொண்டு போற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில இருக்குதுன்னா நான் சிறைச்சாலையிலும் என்னால துதிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் இருந்ததுனால தான் பவுலும் சீலாவும் நைட் எழும்பி நம்ம துதிப்போம். வா, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உந்த நாமம் உயர்த்து போதே அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, உந்த நாமம் உயர்த்தும் போதே. ஒரே சத்தமாய் கைகளை உயர்த்தி, இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் அல்லேலூயா.
பாடுவேன். எதை செய்தாலும் அமட்சியா முழு மனதோடு செய்யல. ஆனா அந்த பவுல் செய்யறது எப்படி செய்யறானா? ஆசையாய் ஆசையாய். உன்னை செய்யும் போது அவ்வளவு ஆசை அவருக்கு, அவ்வளவு ஆசை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரத்தில் ஏதாவது அடிகள் மிஸ் ஆயிருந்தன்னா அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு தன் பாடுகளை அப்படி மேன்மையாய் பார்க்கிறான். ஆசையாய் ஆண்டவருக்கென்று செய்கிறது. இன்னைக்கு இந்த ஒரு விருப்ப குறைவு சபைகளுக்குள்ளே வந்துட்டு. ஆமென். மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் அநேக சபைகள் பூட்டப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த ஆசை அடிபட்டு போனது. அது என்னாச்சுன்னா, இப்போ நான் ஆசை இல்லாமல் ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னா என்னால் இந்த அனுபவத்தை எங்கே கடத்த முடியாது தெரியுமா? என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாது. இன்னைக்கு நான் பைபிள் எடுத்து வாசிக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை, அவர் அந்த அன்பை ருசிச்சது. அதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. என் தகப்பனார் எப்பொழுது பைபிள் எடுத்தாலும் அவர் முத்தமிட்டு வேதத்தை திறப்பதை நான் கண்டு வளர்ந்தேன். அதில் அவங்களுக்கு இருக்கிற ஆசை அது அப்படியே கொஞ்சம் நம்மளையும் பைபிள் எடுத்த உடனே அது எங்கே போகுது? நேராக வாய்க்கிட்ட போகுது. இனி நான் விருப்பமே இல்லாமல் பைபிள் படிக்கணுமே, ஐயோ பாஸ்டர் ஆகிட்டோம், செய்தி எடுத்து ஆகணும், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எடுக்கணும், அதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பி இப்படி விருப்பமே இல்லாமல் செஞ்சால் அது என்ன ஆகாதுன்னா, என்னால் என்ன பண்ண முடியாது தெரியுமா? அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த முடியாது. நம்மளே விருப்பம் இல்லாமல் ஜபிக்கிறதுல விருப்பம் இல்லை, எதுலேயுமே விருப்பம் இல்லைன்னா நம்முடைய தலைமுறைக்கு அதை எப்படி அணைஞ்ச ஒரு விளக்கு, இந்த ஒலிம்பிக் தீபம்லாம் தூக்கிட்டு போவாங்களா, அது அணைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஆள் கையில் கொடுத்து என்னத்துக்கு? இன்னொரு ஆள் கையில் கொடுக்கும்போது அந்த தீபம் என்ன பண்ணிட்டு இருக்கணும் தெரியுமா? எரிஞ்சிட்டு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது தாவீதால சாலமோன்ட்ட கொடுக்க முடிஞ்சதை சாலமோனால ரெகோபெயாமுக்கு கொடுக்க முடியல. அதனால ரெகோபெயாம் பீரியட் வந்ததும் அப்படியே ஒட்டையுது. இது ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு தானே. கர்த்தர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். விழுந்த கூடாரத்தை திரும்ப எடுத்து ஆனால் விழுந்தது தானே. அதில் ஏற்பட்ட நஷ்டம் தானே. அதில் போனது தானே. இன்னைக்கு நம்மளே விருப்பம் இல்லாமல் ஆசை இல்லாமல் இப்படி ஏதோ செய்யணும், ஏதோ வந்துட்டோம், ஏதோ ஆயிட்டோம். காலையில் 5 அதிகாரம் படித்து பழகிட்டு, ஆமென், படிக்கலைன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் ஓடாது. அதனால படிக்கிற சிலருக்கு சாயங்காலம் ஆனால் கை ஆடுறது மாதிரி. அது ஏன்னா பழகிட்டு பழக்கம் நல்லது தான், நல்லது. ஆனால் அதில் விரும்பி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் முதல்ல பிரியம் தான் பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் நைட்டு பகல்ல ரெண்டாவது. நம்ம பிரியம் பார்க்க மாட்டோம். நம்ம இன்று வேதம் வாசித்தாயா, அவ்வளோதான். எப்பா இன்னைக்கு டீச்சர் சண்டே ஸ்கூலில் வேற இருக்கு, பைபிள் வாசிட்டு போகலன்னா டீச்சர் காதிலேயே கடிப்பாங்க. வேண்டாம் ஆண்டவரே, அப்படி இல்லை. பிள்ளைங்க அதை நீங்கள் டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லும் போதே நீங்கள் டேஸ்ட் பண்ணி வந்ததை சொல்லணும். அது இன்னைக்கு என்ன சப்ஜெக்டு? இந்த வசனம் பெருசாக இருக்குது, நம்ம இன்னைக்கு சின்ன வசனம் படிப்போம். அப்படி இல்லை, பிள்ளைங்க அப்படி. ஆமாம், அது அவ்வளோ அந்த ஆசையா நம்ம கடத்தணும். ஆமாம். இதனுடைய பெனிஃபிட் என்ன? மொத்தமாக அவர் பிடியில் இருப்போம். மொத்தம் அவர் பிடியில் இருந்தா எத்தனை சிறையிருப்பின் அனுபவம் வந்தாலும் துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும், மகிமைப்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இரண்டாவது ஒரு காரியம், ஆமென், இந்த அமத்சியா லாபத்தை பார்த்து வார்த்தைக்கு செவி கொடுத்தான். லாபத்தை பார்த்து, அதாவது ஆண்டவர் தேவ மனுஷனை கொண்டு பேசுறார். இப்படி போனா பிரச்சனை இருக்கும், ஆண்டவர் கூட வரமாட்டார். அவங்க போக மனசாக இருந்தப்போ விழப்பண்ணவும் ஒத்தாசை செய்யவும் தேவனால் தான் கூடும், உன் கூட இருக்கிற மனுஷர்களால் அல்ல. அப்படி சொல்லும்போது இப்போ இவனுக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆனால்
அவன் என்ன கேட்குறான்னா, அப்போ அந்த 100 தாலந்துக்கு நான் என்ன செய்யணும்? உடனே என்ன வேர்டு கொடுக்கிறார்னா, தேவன் அதை பார்க்கிலும். அப்போ இப்படி ஒரு வேர்டு கொடுக்கலைன்னா அமர்சியா என்ன பண்ண மாட்டான்? செவிசாய்க்க மாட்டான். இன்னைக்கு நாம ஒன்று செய்யணும்னா கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். லாபம் பார்த்து வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், லாபம் பார்த்து. அதாவது நம்முடைய ஆரம்ப ஸ்டேஜ் எல்லாமே அப்படிதாங்க. 75வது வயசுல கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது, உன் தகப்பன் வீட்டை, உன் இனத்தை, உன் தேசத்தை விடுன்னு சொல்லும் போது அவர் நான் இப்படி செய்வேன்னு சொல்றார். என்ன சொல்றார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஆனா 22வது அதிகாரத்துல, அதாவது ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல, நீ மோரிய மலைக்கு போன்னு சொல்லுவார்ல, நீ போ, அங்க நான் உனக்கு அது செய்வேன் இது செய்வேன் ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. அவன் வாழ்க்கையை தான், அவன் குடும்பத்தை தான் கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுவார். பிள்ளையாண்டான் மேல கைய வச்சிடாத. என்ன கண்ட்ரோல்! இன்னைக்கு நம்மில் அநேகர், என்னை உட்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன், நம்மில் அநேகர் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா அதனுடைய பெனிஃபிட் என்ன, அதனால் லாபம் என்ன? பாருங்கள், யாக்கோபு வனாந்தரத்தில் ஒரு தலைகீழ ஒரு கல் எடுத்து வச்சு படுத்துட்டு கர்த்தர் பேசுவார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நான் பேசும்போது யாக்கோபு எழும்பி டிமாண்ட் வைக்கிறான். என்ன வைக்கிறேன்னா, நீங்கள் என்னோடு இருந்து, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள், நான் போகிற வழியிலெல்லாம் எனக்கு காப்பாற்றி, எனக்கு உண்ண உணவு, எனக்கு வஸ்திரம் இதெல்லாம் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். இப்படி நீங்க பண்ணா, அடுத்த வசனம், நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் தருவேன். அப்போ நான் ஒண்ணு ஆண்டவருக்குன்னு செய்யறதுக்கு பின்னாக எனக்கு என்ன தேவை இருக்கு? அதுல லாபம். நான் இப்படி நான் சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன யூஸ்? நான் நான் 2 மாசம் வந்து பார்த்தேன், எனக்கு சுகம் கிடைக்கும்னு. லாபம் பார்த்து வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே நம்முடைய வாழ்க்கையில் தொடருவோம் என்றால் ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி தான் நிற்பார். ஆமென். லாபம் பார்த்து வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருப்போம்னா ஆண்டவர் தள்ளியே நிற்பார். ஆனால் இந்த பவுலை பாருங்கள், அவர் சொல்றாரு பிலிப்பியர் 3வது அதிகாரத்தின் 7, 8 வசனங்கள்ல, எனக்கு எது தெரியுமா லாபம்? கிறிஸ்து தான் லாபம். கிறிஸ்துவை எனக்கு ஆதாயமாக்கி கொள்வதற்காக எனக்கு என்னெல்லாம் லாபமா இருந்ததோ அதை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். ஒருத்தன் வாழ்க்கையில கர்த்தர் முழு உரிமை எடுக்கிறார், இன்னொருத்தன் வாழ்க்கையில கர்த்தர் தள்ளி நிற்கிறார். ஏன்? ஒருத்தன் லாபம் பார்த்து, இந்த சர்ச்சுக்கு போய் ஒரு 6 மாசம் போன அற்புதம் நடக்கும், தப்பு இல்லை, 6 நாள்லயே அற்புதம் நடக்கும். ஆனா நான் வர்றது இப்படி ஒரு லாபத்தை பார்த்து இருக்குமானால், நான் நெருங்கி போய் அவர் வஸ்திரத்தை தொடுவேன், தொட்டு என்ன கிடைக்கும்? எனக்கு சுகம் கிடைக்கும். அப்போ நான் ஒரு லாபம், எனக்கு அதுல ஒரு லாபம் இருக்கிறது. நான் நெருங்கி போறதுல எனக்கு ஒரு லாபம் இருக்கிறது, தொடர்றதுல. ஆனால் ஆண்டவர் தம்மோடு இருக்க அழைக்கிறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா சொல்ல? நீ உன் படகை விட்டு வா. ஆமே, நீ வா, விட்டு வா. எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. நீ என் பின்னாடி வந்தா இதை விட 4 படகு நிறைய மீன்களை நான் உனக்கு தருவேன். அப்படி சொல்லவே இல்லை அவரு. ஆனா ஒருத்தன் ஆண்டவருக்காக என் நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு வாரான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய பிளெஸிங் இம்மையில மட்டுமல்ல மறுமையிலும் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆமே, நம்மில் அநேகர் இந்த ஓர்பாள மாதிரி தான் இருக்கிறோம். நகோமி கூட புறப்பட்டது ஓர்பாளும் ரூத்தும், 2 பேரும் புறப்படுறாங்க. 2 பேரும் தான் புறப்பட்டாங்க, நகோமி கூட தான் போனோம் அப்படின்னு. அப்பொழுதுதான் நகோமி சொல்றாங்க, ரூத் 1வது அதிகாரம் 11 முதல் நீங்க பார்த்து 10வது வசனத்துல, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம். யார் சொல்றாங்க? 2 பேரும் சொல்றாங்க. அப்ப நகோமி சொல்றாங்க, என் கூட ஏன் வர்றீங்க? உங்களுக்கு ஒரு லாபமுமே
இல்லை. இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ. இங்கே பாருமா, உன் தீர்மானம் எல்லாம் கரெக்டு தான், ஆனால் லாபம் பெருசா இல்லை அப்படின்னு சொன்னதும் ஒரு தார்பால் போட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரே கிஸ் பண்ணா, போயிட்டு வரேன் மாமி, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா லாபம் இல்லை, லாபம் இல்லை. எனக்கு நான் பைபிள் படிச்சு என்ன யூஸ், நான் ஜெபம் பண்ணி என்ன யூஸ்? லாபத்தை நான் இப்படி செஞ்சா. ஒரு சாட்சி சொல்லியிருப்பாங்க, நான் 1000 ஸ்தோத்திர பலி புக் எடுத்து படித்தேன். அது 1000 ஸ்தோத்திரம் முடிகிறதுக்குள்ள என் வியாதி நீங்கிட்டு, அதுவரை ஸ்தோத்திரம் சொல்லாதவன் கடையில் நிற்கிறான். எதுக்கு 1000 ஸ்தோத்திர பலி? தப்பு. எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்ற? ஆமே, லாபத்துக்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு இல்லை. ஆண்டவர் எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றார்? ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் கர்த்தரை. ஆனா நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம்? கரெக்டு தானே? யாரை சொல்றாங்கன்னு கேட்குறீங்களா? வீட்டில் கண்ணாடி கரெக்டாக தெரியும். ஆமே, எதுக்கு? எந்த அதிகாரம் படிச்சீங்க நீங்கள்? நாங்கள் இந்த சங்கீதம் 91 படித்தோம். இந்த கோவிட் வந்தப்போ அது படிக்கும்போது அப்படி ஓகே படி. எதுக்கு படிக்கிறோம்? லாபத்துக்கு. பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தது. ஏன்? எனக்கு கிறிஸ்து வேணும், இயேசு வேணும் என் ஜீவிதத்தில், இயேசு வேணும் ஓரோ நிமிஷமும், இயேசு வேணும் என் அந்தியம் வரை பிரியனே வேணும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆரம்ப நிலை இப்படித்தான் இருந்தது. நம்ம எல்லாருக்குமே அப்படித்தான் இருந்தது. பேதுருவே கேட்டானே, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? இன்னைக்கு வரைக்கும் நிறைய காரியங்கள் குடும்பத்தில் நடக்கல, எதிர்பார்த்த காரியம் வாய்க்கப்படலை. ஆனாலும் அவர் வேணும்னு வந்து உண்மையா உட்கார்ந்து இருக்கிற உள்ளமே, உங்களுக்கான செய்தி, கர்த்தர் உங்களை பவுல போல ட்ரீட் பண்றார், பவுல போல ட்ரீட் பண்றார். இங்க இருக்கிற எல்லாருமே அப்படி இருக்கணும். நானே முயன்றாலும் சரி போக மனசா இருந்தா போ. சில சொல்லுவாங்க தெரியுமா, எங்கேயா போகும்போது, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ஏதோ எனக்கு சரியில்லை, அதையும் தாண்டி போறீங்கன்னா போங்க, முடிஞ்ச எகர போக முடியுமா? ஆமே, அதையும் தாண்டி போறீங்கன்னா போங்க. எப்படிங்க இருக்கு? ஆண்டவர் சைட்ல நின்று, ஆண்டவரே நீங்க கேலரியில இருந்து எங்களை களத்துல விடக்கூடாதுப்பா, நீங்க என் கூட வாங்கப்பா, மீதி எல்லாரும் கேலரியில இருக்கட்டும், ஆண்டவரே நீங்க என் கூட வாங்கப்பா, நீர் என்னோடு, நீர் என்னோடு. ஆமென், ஆமென். ஓர்பாள் முத்தமிட்டு, ஏன்னா இனி லாபம் இல்லை, இனி ஏன்னா நகோமி சொல்லிட்டாங்க, இங்க பாருமா, என் கற்பத்து இனி ஒரு பிள்ளைய நான் பெற்று வளர்த்து உனக்கு தரதுக்குள்ள பாட்டிக்கு ஆசையை பத்தியலா. அது ஏன்னா எப்படியாவது விஷயத்தை சொல்லி ஆகணும். சொல்லியாச்சு. சொன்னதும் ஓர்பால் பார்த்தா கரெக்டு தான், சரி நான் உம்மா முடிஞ்சு போயாச்சு. ஆனா ரூத் சொல்றா, அவ அந்த இடத்துல லாபத்தை பேசல, ஜீவனையும் மரணத்தையும் பேசுற, ஜீவனையும் மரணத்தையும் பேசுறா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். அவ ஆசையில என்ன தெரியுமா? நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். ஹalleluya. நீர் தங்கும் இடத்தில். glory. ஓராபா கராபா சந்தராபா லாராதரா. உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஏசையா, ஏசையா,
கிறிஸ்துவை 2 சீஷர்கள் ஃபாலோ பண்றாங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இருக்கிறது, எடுக்க வேண்டாம். யோவான் ஸ்நானன் சொல்லி இயேசுவை பின்பற்றின 2 சீஷர்கள். ஒருவன் பெயர் அந்திரேயா. அந்த 2 பேர் பின்பற்றும் போது இயேசு திரும்பி என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். அதனால் என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், என்ன? அவங்க கேட்டாங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? அவ்வளவுதான், இயேசுவுக்கு மனம் கொழுந்துட்டு. ஆமே. இன்னொருத்தண்ட இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, ஆனா இவங்களை கூட்டிட்டு போறார். எங்க தங்கி இருக்கிறாரோ அங்க. ஏன்னா இவங்க ஆசை என்ன தெரியுமா? இவரோடு இருக்க. ஆமே. யோவான் சுவிசேஷம் இந்த வசனம் எடுத்தீங்களா? 39 வாசிங்க. வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து 1:39 அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார். அவ்வளவுதான். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்க நான் தங்கணும். நீர் மரிக்கிற இடத்துல நானும் மரிக்கணும். சிலுவையில நம்ம மரிக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோட மரிக்கணும். இதுக்காக எல்லாவற்றையும் நான் என்னவென்று எண்ணுகிறேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஜெபம் பண்ண பிரச்சனை பெருசாகுது. ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் பெருசாச்சுன்னா ஜெபம் பண்ணும். பிரச்சனை பெருசாச்சுன்னா ஜெபத்தை விட்டுரும். ஏன்னா லாபம் இல்லைல்ல. ஆமே. லாபத்தை வைத்து வார்த்தையை கீழ்ப்படுகிறேன். என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே. முடிந்தவர்கள் கைகளை உயர்த்தி அகல எவ்வளவாய் அன்பு கூர்ந்தா. ஆமென். என்ன துன்பங்கள் ரூத் சொல்றாங்க, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும். ஆமாம். உண்மையிலேயே நஷ்டப்பட்டு வந்தவள் ஓர்பாளான்னு கேட்டா இல்ல, ரூத். ஆனால் ஹல்லேலூயா, அவ இழந்ததிலும் ஆமே பெத்லகேமிலே அவருடைய செட்டையின் நிழலிலே அதிகம் 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 நல்ல கைகளை தட்டி அந்த நிறைவான பலன், அந்த நிறைவான பலன், அந்த நிறைவான பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போகிறது. 3வது, இந்த அமேசியாவினுடைய செயல் என்ன அப்படின்னா, வெற்றிக்கு பிறகு மகிமையை மாற்றினான். மகிமையை மாற்றினான். 2 நாளாகமும் 25:14 வாசிக்கலாம். அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டி. ஒரு வெற்றிக்கு பிறகு அல்லது ஒரு உயர்வுக்கு பிறகு, ஒரு வளர்ச்சிக்கு பிறகு மகிமையை மாற்றுகிறது. ஆமென். நான் கர்த்தர், என் மகிமையை வேறு ஒன்றுக்கும் கொடேன். மகிமையை மாற்றக்கூடாது. வேதத்தில் மகிமையை மாற்றின அநேகரை பார்க்க முடியும். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமையை மாற்றினாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்தாங்க. ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்க? ஒன்று, அவங்க எங்க வளர்ந்தவங்க? எகிப்தில் வளர்ந்தவங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஆமே, இந்த கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்தா
நம்ம இஷ்டப்படி நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம், வாழலாம். அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தொடங்கினார்கள், எழுந்தார்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ அவருக்கு நான் மகிமையை செலுத்திட்டு இருந்தா என் இஷ்டப்படி ஓட விட மாட்டார். வாயினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய, ஆமென், அப்படி போட்டுருவார். அதுக்கப்புறம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை அவன் போட்டு இழுத்து வச்சுட்டு தான் ஓட. ஆமென். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பாவம், அதையே நம்ம தான் தூக்கிட்டு போனோம். மகிமையை மாத்துறாங்க. ஆசா, ஆசா என்கிறவன் சத்துருக்கள் எதிர்த்து வந்த போது அவன் தோத்துருவான்னு தெரிஞ்சதும் ஆண்டவர்கிட்ட போய் எப்படி நின்னா தெரியுமா? பலமுள்ளவன் பலனற்றவன் அப்படி சொல்லி ஜெயத்தை வாங்கிட்டான். வாங்கி வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ வசதி வந்துட்டு எல்லை பெரிதாகுது. அப்படி சீரிய ராஜா கூட அப்படியே லிங்க் பண்ணி நீங்க வந்தீங்கன்னா நம்ம அவனை அடிக்கலாம். மனுஷனை சார்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டான், கர்த்தரை விட்டுட்டான். அதாவது கர்த்தரை சார்ந்திருந்து பிறகு மனிதனை சார்ந்திருக்கிற அனுபவம் இருக்கிறது அல்லவா, அதுவும் மகிமையை மாற்றுகிறது. ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைக்கணும்னு கிடையாது, கர்த்தரை சார்ந்திருந்து. அந்த வசனத்தை பாருங்கள், 2 நாளாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசியுங்கள். அக்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவை ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா. கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தார். நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட உங்க கையில ஒப்பு கொடுத்தா, இப்ப நீ மனுஷனை சார்ந்து கொண்ட அது தப்பி போயிட்டு. இந்த கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவத்தை விட்டு நான் வேற எதை சார்ந்து கொள்ளுகிறதும் மகிமையை மாற்றுகிறது. ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சீரியரின் தெய்வங்களை கொண்டு வந்து வழிபட்டான். ஏன் சீரியரின் தெய்வங்களை கொண்டு வந்து வழிபட்டான்னா, சீரியருக்கு கிடைத்த ஜெயத்தை பார்த்தான். சீரியருக்கு இஸ்ரவேல் மேல யூத ஜனத்தின் மேல ஜெயம் கிடைக்க காரணம் என்ன? கர்த்தர் இவர்களை ஒப்பு கொடுத்தார். இதை பார்க்கல, மாறாக அவன் எப்படி பார்த்தான்னா, அவனுக்கு மட்டும் பிஸ்னஸ் எப்படி வளருது, நேராக போய் பார்ப்போம். அண்ணா ஒன்று வச்சிருக்கிறான், ஆடிட்டு இருக்கு, நம்ம மெதுவாக ஒன்று. உனக்கு ஏன் நஷ்டம் ஆச்சு? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செஞ்ச ஆகாசு, அதனால கர்த்தர் என்ன பண்ணார், ஒன்று கைவிட்டார். அதனால நீ தோத்து போன. நீ அதை சரி பண்ணாம நீ இன்னொன்ன கொண்டு வந்து மகிமையை மாற்றாத. ஆகாப் மகிமையை மாற்றினான், பாகாலை உள்ள கொண்டு வந்தான். அவன் மகிமையை மாற்ற காரணம் என்ன தெரியுமா? அந்நிய நுகத்தில் அவன் இணைக்கப்பட்டது. அவன் யாரோட இணைக்கப்பட்டிருந்தான்? இயேசபேலோடு. இன்னைக்கு நிறைய மகிமையை மாற்றுகிற அனுபவம் கர்த்தர் விலகிடுவார். ஆனால் பவுலை பார்த்தீர்கள் என்றால், அவன் குதிரையிலிருந்து விழுந்த பிறகும் சரி, எழுந்த பிறகும் சரி, சபையை கட்டும் போதும் சரி, அவன் கல்லெறியப்படும் போதும் சரி, அவன் சொல்லும் வார்த்தை, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால். கொஞ்சமும் அந்த மகிமையை மாற்றவில்லை. 2 கொரிந்தியர் 3:5 எங்கள் தகுதி தேவனால். 1 கொரிந்தியர் 3:6வது வசனம் 7வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், ஆமென், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். 2 கொரிந்தியர் 3:6. ஆமென். நீங்க இப்கார் எலிசாமான்லாம் கிடக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளாகமத்துக்கு போயிட்டாங்க. ஆமென். 3:7 அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. நான் ஒண்ணுமே கிடையாது. 6ல சொல்ல, நான் நட்டேன். நான் எதுக்கு இதை சொன்னேன் தெரியுமா? நான் நட்டேன்னு எதுக்கு சொன்னீங்க? நான் ஒண்ணும் இல்லை, இதுக்கு தான் சொன்னேன். இதோ எது நட்டான் தெரியுமா? ஆமா நட்டான், அவன் ஒண்ணும் கிடையாது.
இதுக்கு நீர் பாய்ச்சினான் தெரியுமா? ஆமா, அவனும் ஒண்ணும் கிடையாது. நம்மளை சொல்ல மாட்டோம், இன்னொரு ஆளை சொல்லுவோம். நான் நட்டதுனால தான் வளர்ந்து, அவன் நீர் பாய்ச்சினதுனால ஒன்றும் இல்லை. அவன் எங்கே பாய்ச்சினா பக்கத்தில் ஃபுல்லாக வேஸ்டா. ஆமே, அப்படி இல்லை. நான் ஒன்றும் இல்லை, அவன் ஒன்றும் இல்லை, இது தேவனாலே. இந்த மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏரோது மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கல. ஆண்டு மகிமையை மட்டும் எடுக்கவே கூடாது. அதை வேற யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் நம் ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்க. 4வது, அமித்ஷா